குழுவில் பயணிக்கும் நம் இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய அன்று மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே காலம் கடந்து நமக்காகவே தன் உயிரையும் தியாகம் செய்த நம் வீர தொப்புள் கொடி உறவுகளின் அனைவர்களுடைய ஆத்மாக்களையும் வணங்கி, மற்றும் நம் தொப்புள் கொடி உறவுகளான அன்னார் காலம் சென்ற தெய்வ திரு அன்னார் அமுல்தாஸ் அண்ணன் பாதங்களை தொட்டு வணங்கி நான் இந்த உரையை துவங்கும் முன் நம்மளுடைய பதிவுகளை அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருடைய பதிவும் ஆணித்தனமானது, அற்புதமானது, அர்த்தமானது என்பதை கண்டிப்பாக மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இருப்பினும் நம்ம குழுவில் பயணிக்கும் அனைத்து உறவுகளின் குரல்களையும் கேட்ட பின்பும் ஒவ்வொருவருடைய குரல்களும் ஒவ்வொரு விதத்தில் இசைந்திருப்பது என்பதுதான் உண்மை. நாம் முதலில் அறிவது என்னவென்றால், ஒரு கடல் பரப்பளவு கொண்ட நீரை அதை ஆவி மேல் நோக்கி செல்லாமல் நீராவியாக விடாமல் அதை தர்மோகோல் இட்டு அதை நாம் கட்டுப்படுத்துவோம் என்ற ஒரு நூதனமான முறையை கொண்டு வந்த செயல்படுத்திய ஒரு மனிதன். அதாவது 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட அதை செய்யுமா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது முடியாது. அதை போல உள்ள ஒரு மனிதனை ஒரு அரசியலாக்கி அவருக்கு என்று ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்த முதல் தப்பு நம்மளுடையது. அதுபோல ஆளை நாம் வைத்து கொண்டு இருப்பையில் அவர் இதுபோல அல்ல, இதற்கு மேலவும் பேசுவார் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அருகதையே இல்லாத ஒரு மனிதனை அந்த அரியானாசத்தில் உட்கார வைப்பது யாரோட தவறு? அதை நாம் சற்று உணர வேண்டும். உணர்ந்த பின்பு நம்மளுடைய ஓட்டினுடைய பெருமையை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு காலம் தூரமில்லை, காலம் மிகவும் அருகில் உள்ளது. அது மட்டுமல்ல, நம் சகோதரர் கூறியது போல அந்த கட்சியின் பொதுச் செயலாளருமான முன்னாள் முதல்வருமான அன்னார் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களிடம் இந்த கோரிக்கையை சென்றடைய வேண்டிய எல்லா வேலைப்பாடுகளையும் செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அது சம்பந்தப்பட்ட அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கவாதிகளுக்கும் இது சென்றடைய வேண்டிய அந்த பொறுப்பினை நம்மளுடைய சங்கத்தின் முக்கிய பிரமுகர்களிடம் ஒப்படைத்துள்ளேன். அது மட்டுமல்ல, அது இந்நேரம் அவர்களுடைய காதை சென்று அடைந்திருக்கும். நாம் அனைவரும் ஒன்று கூடி நண்பர் கூறியது போல எடப்பாடியாருடைய இல்லத்திலோ அல்லது அவருடைய அலுவலகத்திலோ சென்று உங்களுடைய கட்சியில் இதுபோல ஒரு ஆளை நீங்கள் பதவியில் ஏற்றி வைத்திருப்பது அவருக்கு மட்டுமல்ல, இந்த பதவியில் இருக்கும் இந்த கட்சிக்கும் மற்றும் காலம் சென்ற மிக பெரிய நல்லோர்கள் வழிநடத்திய இந்த கட்சிக்கு மிக கேவலம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். இராணுவம் என்பது என்ன என்பது அவருக்கு புரிய வேண்டும். நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களை அவர் இழிவுபடுத்தி பேசியதற்கு பகிரங்கமாக அவர் மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவருடன் சென்று இந்த போராட்டத்தை கண்டிப்பாக நடத்துவோம். அது மதுரையிலோ அல்லது சென்னையிலோ இல்லை சேலத்திலோ என்பது இல்லாமல் நாம் எங்கு ஒன்று கூடுவோம், எங்கு ஒன்றாக செயல்படுவோம் என்று முயற்சித்து நாம் அனைவரும் ஒன்று கூடி நம்மளுடைய ஒற்றுமையை அவரிடம் காண்பிக்க வேண்டும். ஆர்மியினுடைய பலத்தையும் ஆர்மியினுடைய தன்மையும் தராதரம் அறியாத ஒரு மனிதன் இந்த நாட்டில் வாழ்வதற்கே தகுதியற்றவர் என்பதை நாம் இந்த நாட்டில் நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகள் மூலம் நாம் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். யாரும் அதிகம்
ஆவேசப்பட்டோ ஆதங்கப்பட்டோ பேச்சுக்களை இறைக்க வேண்டாம். தன்னுடைய திறமையை செயலில் காமிக்க வேண்டும், பேச்சில் அல்ல. ஒரு பேச்சை நாம் கூறிய பிறகு அந்த பேச்சை திரும்பவும் நம் வாயில் எடுத்துக்கொள்ள முடியாது. அது பேச்சு பேச்சாக நின்றுவிடும். நம்மளுடைய சாதனை காரியத்தில் இருக்க வேண்டும். நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய செயலில் இருக்க வேண்டும். நம்மளுடைய வீரம் நம்மளுடைய துணிச்சலில் இருக்க வேண்டும். ஆகையால் தயவு செய்து பதிவிடும் முன்பு நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், எங்கு பேசுகிறேன், எந்த வலைதளத்தில் பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன், ஏன் இப்படி பேசுகிறேன் என்பதை எல்லாம் உணர்ந்து நன்கு ஆராய்ந்து யோசித்து பேசுமாறு நம் இரத்த சொந்தங்களிடம் கூறுகிறேன். அதற்காக நான் அவருக்கு இணங்கியோ பயந்தோ பேசவில்லை. காரணம், ஒருவர் தப்பு செய்கிறான் என்றால் அவன் அறிவில்லாதவன். அந்த அறிவில்லாதவனை எதிர்த்து நாம் பேசும் அதே தவறை நாமளும் செய்யக்கூடாது என்பதை என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ஒரு இராணுவத்தை பற்றி அவர் இழிவாக பேசுகிறான் என்றால் அவன் இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் தேவையில்லாத ஒருவன் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு, முதலில் இராணுவம் என்றால் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய வரைமுறைகள் என்ன என்று தெரியாத ஒருவன் அதை பற்றி பேசுகிற தகுதியற்றவன், அருகதையற்றவன். ஒருவர் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பொருளை வாங்கி கொடுக்கும் வரையில் தான் அந்த பொருள் அவருடைய சொந்தம். வாங்கி கொடுத்த பிறகு அதை இயக்குகிறவர்கள் தான் அதற்கு இயக்கியவாதிகள். அந்த தகுதி கூட தெரியாமல் ஒருத்தர் பேசுகிறார் என்றால் அவருக்கு என்ன என்பதே புரியவில்லை, என்ன பேசுகிறேன் என்பதே தெரியவில்லை. ஆகையால் மீண்டும் அந்த தவறை அவர் மட்டுமல்லாமல் மற்ற எந்த ஒரு நபரும் செய்திராத அளவிற்கு நம்மளுடைய இந்த உரைபாடுகளும் இந்த செயல்பாடுகளும் இந்த நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று எல்லா சங்கத்தின் தரப்பிலும் எல்லா இரத்த சொந்தங்களுக்கும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று கூடுங்கள், செயல்படுவோம். ஒன்று கூடுங்கள், வெற்றி பெறுவோம். ஒன்று கூடுங்கள், நம் தனிமையையும் நம்மளுடைய செயலையும் நம்மளுடைய திறமையும் காண்போம் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பு இந்த நேரம் நமக்கு மிகவும் நெருங்கியதாக உள்ளது. காரணம், வருகின்ற 2026 எல்லோரையும் திரும்பி பார்க்க வேண்டிய தருணத்தில் இந்த தமிழ்நாடு இருக்கிறது. கண்டிப்பாக அதில் நம்மளுடைய முன்னாள் இராணுவர்களுடைய பங்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம் இரத்த சொந்தங்களுக்கும் தொப்புள்குடி உறவுகளுக்கும் கூறுகிறேன், இந்த செல்லூர் ராஜி அவர்களை சாதாரணமாக விடப்போவதில்லை என்பது நம்மளுடைய சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நம்மளுடைய மகளிர் வீரமங்கைகள் சார்பாகவும் மற்றும் அனைத்து தொப்புள்குடி உறவுகளின் சார்பாகவும் இந்நாள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களுடைய சார்பாகவும் உறுதியாகவும் பெருமையாகவும் வைராக்கியத்தோடும் வீரத்தோடும் கூறிக்கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன். கண்டிப்பாக இதற்கு ஒரு சரியான நிலைப்பாட்டையும் சரியான விடையையும் கண்டறிவோம் என்று கூறிக்கொண்டு, கூடிய விரைவில் இதற்கு சரியான முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாருங்கள் தோழர்களே, நம் இரத்த சொந்தங்களே, ஒன்று கூடுவோம். ஒருமித்த குரலோடு ஓங்கி நின்று நம்மளுடைய உயரத்தை காண்பிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம், ஜெயிப்பது உறுதி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.